லைக் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ தொடர்ந்து இந்திய சட்டையோட பாசிட்டிவ் தொடர்ந்து ஒரு 100 படத்துக்கு முன்னாடி நல்லா பார்த்ததுனால உங்களுக்கு அப்படியே இந்த மாதிரி தர வேண்டிய நிலைமையில நம்ம வந்து இருக்கிறோம். ஸோ அடுத்து நம்ம ஷோவில் வந்து எந்த படத்தோட ரிவ்யூவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஹரா. ஸோ ஹரா படம் வந்து மோகன் சார் வந்து பல நாள் கழிச்சு ஒரு படம் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த படத்தை நம்ம எல்லாம் பயங்கரமாக கொண்டாட போகிறோம் அப்படின்னு நினச்ச ஒரு மைண்ட் செட்டில் தான் போய் உட்காந்தேன். ஸோ ஹரா படம் எந்த மாதிரியான பாசங்களை பேசியிருக்கு, எந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தோடு இருக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் தாண்டி ஸோ நம்ம மோகன் சார் பற்றி ஃபஸ்ட்டு பேசிடலாம். ஸோ இந்த மனுஷன் 80s காலங்கள்லேருந்து பயங்கரமாக ஓடிட்டு இருக்க ஒரு மனுஷன். இவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தையும் வந்து கையில் வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி இந்த படத்தில் வந்து அதை தாண்டி இந்த படத்துக்காக அவர் போட்ட எஃபர்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது பயங்கரம். அது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பட் அப்படி ஒரு மனுஷனை கொண்டு வந்து நம்ம வந்து இந்த படத்தில் வந்து ஹெல்ப் பண்ண, இந்த படத்துக்கு வந்து கொண்டு வர போகிறோம்னு நினைக்கும் போது அதுக்கான ஒரு தேடல், அதுக்கான ஒரு ரைட்டிங்ஸ் இருக்கணும் இல்லையா, அது எல்லாமே இந்த படத்தில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு மோகன் சார் வந்து அங்கே நடந்துக்கிட்டே இருந்த மாதிரியான ஃபீல் தான் எனக்கு ஒரு ஜெயிலர் படத்தில் எப்படி ஒரு கதை இல்லை, சூப்பர் ஸ்டாரை வச்சு அதை ஒரு பயங்கரமாக பிளான் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இந்த படமும் பெருசாக இருக்கு. ஹரா கதையை பற்றி பார்த்தோம்னா ஒரு பாச போராட்டம் தான். ஆஸ் யூசுவல் சேம் கான்செப்ட் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஸோ மக்களுக்காக ஒரு அப்பா, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும் மொத்தம் காமத்தில் சிறந்ததில்லை என்ற ஒரு கதைக்களத்தோடு இந்த கதைக்களம் இருப்பதனால் படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ன்னு பெரிய இல்லை, இருக்கிற ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் கூட பெருசாக ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இன்னும் அதை பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா தரமாகவே இருந்திருக்கும். மோகன் சாரோட ஃபிட்னஸ், அவரு ஸ்க்ரீனில் ப்ரெசன்ஸ்லாம் அதெல்லாம் தரம் தெறிக்க விடலாம், சில்லறையை பறக்க விடலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. சாங்ஸும் ஓகே, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டுருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் பிஜிஎம் வைஸ் வெறித்தனம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹரா இந்த வீக்கெண்டுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக நீங்கள் போய் குஷியாக குதூகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும். மோகன் ஃபேன்ஸ்க்கு ஆஸ் யூசுவல் பயங்கரமான ட்ரீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஹரா படத்தை போய் தியேட்டரில் பார்த்துட்டு எப்படிலாம் இருக்குதுன்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பை ஃப்ரம் விஜய் டாட்டா பை டேக் கேர்.